தனியார் பள்ளியில் பணிபுரியும் சிறந்த ஆசிரியருக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் சிறப்பாசிரியர் விருதை பெற இருப்பவர். கூட்டு புழுக்களின் புழுக்கம் போக்கி வண்ணச் சிறகு தந்தவர். ஏட்டுக்கல்வி போதாதென சமூக களம் சென்றவர். பணிச்சுமை கடந்து ஒவ்வொரு நொடியும் கற்பித்தே மகிழ்ந்தவர். நிதிச்சுமை கொண்டோர் தேர்ச்சியடைய கட்டணம் துறந்தவர். யார் இவர் என்று திரையில் பார்க்கலாம். தமிழை உயிருக்கு நேராய் நேசிப்பது போல பல்லுயிர்களையும் சமூகத்தின் வேராய் பாவிக்க வேண்டும் என்று இனிக்கும் வெல்லத்தைப் போல மாணவ செல்லங்களுக்கு ஊட்டி வருகிறார் ஆசிரியர் ராம்குமார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே தென்பாதியில் அமைந்திருக்கும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உயிரியல் ஆசிரியராக பணியாற்றும் ராம்குமார் பல்லுயிர்கள் குறித்த மெய்யியல் பாடத்தை நேர்பட விவரித்து நெறிப்படுத்துகிறார். வகுப்பில் கணினி, வெளியில் களப்பணி என்று கற்பித்தல் பணியை மேற்கொள்ளும் ராம்குமார் உயிரியல் பாடத்தில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற தீயாய் உழைக்கிறார். பாட்டனி ஜுவாலஜி ஹேண்டில் பண்ணி ரெண்டுத்துலயுமே சென்டம் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். என் டாக்டர் +2 பயாலஜில ஷீ செக்யூர்ட் சென்டம் பாட்னில. ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வங்கக்கரையில் முட்டையிடுவதற்காக பங்குனி மாதத்தில் படையெடுக்கும் காலத்தில் மாணவர்களை திருமுல்லைவாசல் கடற்கரைக்கு அழைத்துச் சென்று முட்டைகளை காத்து பொரித்த ஆமை குஞ்சுகளை மீண்டும் ஆழிக்கு அனுப்பி வைக்கிறார். மீன், நண்டு, நத்தைகள் உள்ளிட்ட ஊர்ந்து பறக்கும் பல்லுயிர்களின் இயல்பான இயக்கத்தை கூர்ந்து கவனிக்குமாறு நேரடியாக விவரிக்கும் ராம்குமார் உயிர்களிடத்தில் உள்ளன்பு கொள்வதற்கு உதவியாக இருக்கிறார். விதைப்பந்து தயாரித்தல் குறித்து கற்றுக் கொடுத்து விதைப்பந்துகளை தூவி காடு வளர்க்கும் கடமையையும் மாணவர்கள் நெஞ்சில் விதைத்து வருவதோடு காளான் வளர்த்தல் மற்றும் இயற்கை உரம் தயாரிக்கும் முறையையும் கற்றுத் தருகிறார். இப்போ நடத்துனாங்கன்னா அந்த வீட்டில் போய் நான் புக் எடுத்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ ஈஸியாக நடத்துவாங்க. அவங்க டயக்ராம் போடுறது அனிமேஷன் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோ கிளியரா இருக்கும். பணி நேரம் போக நீட் போன்ற நுழைவுத் தேர்வுக்கு முயலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்து அவர்களை கைதூக்கி விடும் பணியையும் அர்ப்பணிப்போடு செய்து வருகிறார் இந்த ஆசிரியர். பள்ளி நிர்வாகம், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் நெருக்கமான உறவு பாலத்தை கட்டி எழுப்பியவாறு நாளைய சமூகத்திற்கான வேர்களை வகுப்பறையின் உள்ளேயும் வெளியேயும் இறுக ஊன்றிக் கொண்டிருக்கும் திருமிகு ராம்குமார் அவர்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கான சிறப்பாசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புதிய தலைமுறையின் சிறப்பு ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவர் மார்டின் கென்னடி அவர்களையும் திருமிகு ரவி IPS அவர்களையும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டி ஜெயசங்கர் அவர்களையும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி நிறுவனர் மேலாண் இயக்குனர் திருமிகு பூமிநாதன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புதிய தலைமுறையின் சிறப்பு ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ராம்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உழைப்பு அப்படிங்கிறது எங்கே உழைத்தாலும் உழைப்பு தான். இது தனியார் பள்ளி இல்லை அரசு பள்ளிலாம் இல்லை. உழைப்புங்கிறதுக்கு நிச்சயம் உயர்வு இருக்கும். 18 ஆண்டுகளாக நான் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு பள்ளியில் 18 ஆண்டுகள் இருக்க முடியுமா ஒரு ஆசிரியரால் அப்படின்னா அது என்னால் முடியும். ஏன்னா நான் வேறு எந்த பள்ளியிலையும் போகல. நான் பிஎட் முடிச்சதுலேருந்து ஒரே பள்ளியில் மட்டுமே நான் அந்த அளவுக்கு என்னை பள்ளி நம்புகிறது. நானும் பள்ளி மாணவர்களுக்காக உழைக்கிறேன். என்னுடைய பள்ளி தாளாளர் திரு KV ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய முழு உழைப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தார்கள், எனது நண்பர்கள், எனது ஆசிரிய நண்பர்கள், மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய எனது மாணவர்களுக்கும் எனது உறவினர்களுக்கும் எனது மகத்தான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்று உழைக்கின்ற தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் விருது தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றையுமே செய்யும். ஆனா ஆசிரியர் என்ற இறைவன் வந்து படைத்தல், காத்தல் மட்டும்தான் செய்வாரு. ஒருபோதும் அழித்தல் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஆசிரியர்களுக்கு இன்றைய ஆசிரியர் தினத்தில் என்னுடைய பணிவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய காவல்துறையினுடைய ஒரு புள்ளி வரப்படி ஒரு 1%, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் அப்படின்னா ஒரு 1% வில் பி கிரிமினல்ஸ். இந்த 1% ஆஃப் தி கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறான்? 99% மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 99% மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது 1,00,000 காவல்துறையினர். இந்த 1% என்பது ஒரு மிக குறைவான ஒன்றுதான். அந்த 1%ஐயும் குறைக்கக்கூடிய கடமை உணர்ச்சி ஆசிரியர்களிடம் உள்ளது. இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை இது போன்ற ஒரு ஊக்குவித்தல் காரணமாக நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தில் குற்றவாளிகளே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும். அதுவே இந்த புதிய தலைமுறையின் நோக்கமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள்.